ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சண்டே சமையல். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். என்னடா காலையிலே கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சுருக்காருன்னு பார்க்கிங்களா? நம்ம வீட்டில் இன்றைக்கி மேகி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சமையலுக்கு GRB நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். குக்கரில் தேவையான அளவு நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்க போகிறேன். நெய் ஊற்றுறோமா? நெய் சூடேறட்டும். அது வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நைட்டே தம்பி கேட்டான், மேகி தான் வேணுமா ஆசையாக இருக்குமா அப்படின்ட்டான். அப்போ நம்ம செய்யாமல் இருப்போமா? அதுவும் அவன் கேட்டு என்னால் செய்யாமல் இருக்க முடியுமா? அதனால் மேகி அவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம். நெய் சூடாகிட்டு உடனே அதில் கடுகுளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் பெரிய வெங்காயம் வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் போட போகிறேன். போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கேன்னா வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. நல்லா வதங்கின உடனே அதில் நான் என்ன போட போகிறேன்னு அடுத்து பாருங்கள். நமக்கு பிடிக்கிற மாதிரி தான் நம்ம பிள்ளைக்கும் மேகி பிடிக்குது. தப்புன்னு சொல்ல முடியவும் மாட்டேங்கி, கொடுக்காமல் இருக்கவும் முடியலை. என்ன செய்ய? அதுக்கப்புறம் தக்காளியை போட, வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் தக்காளி போடுறேன்னா தக்காளியும் வதக்குங்க. நல்லா கிண்டி நல்லா வதக்கினாலும் சமையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வதக்குங்க. கிண்டி வதக்குங்க. வதக்கிட்டே இருக்கோமா? அதுக்கப்புறம் அதில் பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு நல்லா கிண்டி அதையும் வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே அதில் நம்ம என்னென்ன பொடி சேர்க்க போகிறோன்னு பார்ப்போமா? என்னென்ன பொடி சேர்க்க போகிறோம்? கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். தம்பி தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கும்போதே செஞ்சு வச்சு அவன் எந்த ஒரு சர்ப்ரைஸில் மேகி கொடுத்து அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. அது நம்ம பிள்ளை சந்தோஷப்படுறத. மஞ்சள் பொடி போட்டாச்சா? அப்புறம் நான் இன்றைக்கி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் செய்கிறோன்றப்போ உரப்பை எப்படி பார்த்து செய்யணும்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சா? போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு கிண்டுறோம். கிண்டி முடித்ததுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? நல்லா கிண்டி வதங்கிடுச்சா காய் பார்க்குறோமா? பார்த்துட்டு அப்படியும் கிண்டி நல்லா கிண்டுறோம். கிண்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்து அந்த காய்கறியோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை மூடிடுறோம் குக்கரை. நான் ஏன் மேகி கிண்டுறேன்னு உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அதில் காய்கறி நிறைய போட்டுருவேன். என்ன தான் நமக்கு சத்து இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. அதில் மேகி கெடுதல் நினச்சாலும் ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு காய்கறி இப்படி போடு, அவனுக்கு பிடிச்சி அவனாக விரும்பி சாப்பிட்றான்றப்ப அது ஒரு சந்தோஷம். எப்பயும் போடக்கூடாது. நமக்கும் தோணணும். அவனும் ஆசையாக வாயை திறந்து கேட்குறப்ப ஒரு நாள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா தப்பு கிடையாது. நல்லா கொதிக்குதா? கொதிச்ச உடனே குக்கரை மூடி ஒரு 3 விசில் காய்கறி வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்வோம்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். மேகி பேக்கெட் உடச்சி வச்சுட்டேன். அப்புறம் மசாலா எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. அப்புறம் அதில் மேகி எடுத்து போடுவோமா? போட்டாச்சு. இன்னும் தம்பி எந்திரிக்காமல் தான் இருக்கான். நல்லா மெதுவாக தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நல்லா கொஞ்சம் கொதிச்சு மேகி கொஞ்சம் வெந்துருச்சு. மசாலா போட போகிறோம். மேகி மசாலாவை போட்டோம். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே போட்டதுனால கவர் உள்ளே விழுந்துருச்சு, சாரி. நல்லா மசாலா போட்டோன்னே நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்ப்போமா? காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக காய்கறி எடுத்து நம்ம அந்த வெந்த மேகியில் காய்கறியும் சேர்த்து போட போகிறோம். போட்டாச்சு. போட்டோன்னே என்ன செய்வோன்னு பார்ப்போமா? இப்போ மெதுவாக ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும். காய்கறி அந்த மேகி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோடனே நல்லா கொதித்து வந்துருச்சு. அதில் லைட்டாக மல்லிச்செடி மட்டும் தூவி இறக்கிடலாம். மேகி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.